நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். நல்லாதான் இருக்கும் போல. சரி, இதுவும் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் முடிவு பண்ணிட்டேன், ஆஸ்கார் போறேன். அப்ப பாப்புல வேலை வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அது என்னாச்சு? அது பாட்டாமே போய் செஞ்சுக்கிறேன். சரி, அதான் டோம் மாதிரி இருக்கு, பாப்பலாம். என்னடா அவ்வளவு பெருசு கொண்டு வந்திருக்க? எல்லாம் பேசாடா. தான் நல்லாதான் இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பர். என் வீட்டுல கூட மெத்த இவ்வளவு அழகா இருக்காது. பாப்போம் போறப்ப எடுத்து போக முடியுமான்னு. டே அதான்டா ஆயிடும். டே இதான்டா ஆயிடும். நம்ம நட்புக்கு நடுவில் எவனோ குறுக்கு சோறு கட்டிட்டான்டா. ஐயோ சபா. அம்மா. டே எனக்கு என்னமோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுதுடா. என்னடா சொல்ற? ஐயோ, பஸ் விட்டு கடைசியா இறங்குறப்ப சலிச்சுக்கிட்டு வந்த. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா பார்க்க முடியாது சொல்லிட்டு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா ஒண்ணுடா, எங்க அக்கா பேச்சதான் என்னால மீறவே முடியல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் இஷ்டத்துக்கு சும்மா ஜாலியா இருப்பேன். ஆனா நம்ம இஷ்டப்படி இருக்க முடியும்னு நினைக்கிற? டே நாளைக்கு தானே கிளாஸே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இருக்கிற வரைக்கும் நம்ம டீச்சர் எல்லாத்தையும் காக்கா பிடிச்சு வச்சுக்குவோம். அப்பதான் வசதியா இருக்கும். சில சமயத்துல இந்த மாதிரி அறிவாளித்தனமா யோசிக்கிறடா. பேசாலா? சரி, நம்ம கேட்டல யாரா சேட்டையை போட்டு காலி பண்ணி விட்டுருவோம். எவனு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமும் 2 கட்டிலும் கொடுத்துருக்கோம். ஆமாண்டா, ஒரு டிவி, சின்னதா ஒரு ஃப்ரிட்ஜ், அதெல்லாம் கொடுத்துருக்கணும். சரியா சொன்ன.
இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. டேய், இது கேம்டா, இப்படிதான் இருக்கும். இதையாவது ஒவ்வொரு ஆளுக்கா குடுக்கணும்னு தோணுச்சே. டேய், இது கொடுத்ததே ரொம்ப என்னமோ 5 ஸ்டார்ல பிறந்து வளர்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என் வீட்டு மெத்தியோட இது ஒண்ணும் நல்லா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ரூம்ல நம்ம வச்சதுதான் சட்டமா இருக்கணும். அப்படி எவனாச்சும் மீறினா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடுவோம். போட்டனா படா போய் ஜாமலாம் எடுத்து போ. படத்துல பாப்போமே அதே மாதிரி இருக்குல்ல. நிஜ வாழ்க்கையில நடக்கிறது தான் படத்துலயும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. என்ன பிரபு பாத்துக்கிட்டே இருக்க? நான் அந்த மாதிரி தனியா வந்து தங்கினதே இல்ல. இதான் மொத தடவை எங்க அப்பா விட்டுட்டு வந்திருக்கேன். நானும் தான் பிரிஞ்சதே இல்ல. நீ பரவாயில்ல, 1 வாரமோ 2 வாரமோ உங்க அப்பா வந்து உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருவாரு. நானும் தான் வீட்டு விட்டு தனியா வந்தது இல்ல. ஏதோ நீங்களாம் இருக்குன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக சரியாயிரும். இதுல இன்னொன்னு என்னன்னா, குடும்பத்தை விட்டு தங்குறோம், அதுவும் மத்த இனத்தோடு. ஆமா ப்ரோ, எதுவும் பிரச்சனை வராதா? என்ன ஜாதி சண்டையா? நீங்க 2 பேரும் எந்த காலத்துல இருக்கீங்க? மலேசியால ஜாதி சண்டைலாம் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எல்லாமே ரத்து மலேசியா தான். அதெல்லாம் யார் கடைபிடிக்கிறா? அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை கடைபிடிக்கலாம். இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சத்து மலேசியா கொள்கையை கடைப்பிடிக்க இது நல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்ற? உனக்கு எங்கடா தோண போகுது? நீ தான் வந்தலேருந்து எப்படா போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிய. டேய், இங்க இருந்து வெளியே போன ரொம்ப பேரு ரொம்பவே தெளிவா இருக்காங்க. டே பிரபு, அப்படின்னா நீ இங்க இருந்து தான் ஆகணும். டேய் நீ வேற அவனையே வம்பு கழுத்துக்கிட்டு. டேய் பிரபு, அந்த ஷூ எடு. சரி வாடா போய் குளிச்சுட்டு வந்துருவோம். சரி வாடா போய் குளிப்போம், நாளைக்குள்ளே வேற முடி இருக்காது. வாடா. நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்